ಕಷ್ಟಪಟ್ರೆ ಏನ್ ತಾನೇ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. கஷ்டப்பட்டு நேற்று நம்ம வேலை ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ நேற்று ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வேலை ஆன் பண்ண அக்கா தர ஒருத்தர் வந்தா எழுதி சரி யூடியூப்ல வருவீங்க நீங்க யூடியூப்ல ஹாய்க்கா நான் டிராஃபிக் இருக்கா இந்த டிராஃபிக்ல போன டைம் ஆயிடும்ப்பா ஆஃபீஸில் திட்டுவாங்கப்பா நான் நடந்துனே போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இறங்கி நடந்துனே போயிட்டாங்கப்பா. பாருங்க காசு அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேலஞ்சோட டே 2. வாங்க நேற்று நம்ம வேலை ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ நேற்று ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வேலை ஆன் பண்ண அப்படின்ட்டு வாங்க இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு சண்டே இல்லையா, இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ மீன்ஸ் கஸ்டமர்ஸில் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஓகே வாங்க நம்ம போய்ட்டு கேஸ் வச்சுக்கின்னு நம்ம நார்மல் ஸ்பாட்டுக்கு போகலாம். கஸ்டமர் என்ன கேட்சாங்கன்னா அங்கேருந்து நம்மளோட சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே இன்றைக்கி டே 2. டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இன்றைக்கி டே 2. வாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:15 5:15. நேற்று நம்ம 5 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எனக்கு 5 நிமிஷம் லேட்டாக 4 மணிக்கு எழுந்துலாம் தான் என்னென்னு நேற்று தூங்கிந்து வர லேட்டாக கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிட்டு தூக்கம் வந்துச்சு எழுந்துக்காவில்ல. இப்போ ஒரு தூங்கிதான் இருந்தேனே விக்கி தூங்கணும்னு நினச்சிக்கோ. அதுக்கப்புறமா இன்றைக்கி எடிட் பண்ண டைம் கிடைக்காது, மூடி நெல் போடா அப்படின்னு நினச்சி நெல் வந்து இருக்கேன். முடியாது, ஒரு மாதம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி வாங்க இப்போ எங்கேருந்து போகலாம். இடிக்க போகிறோம் இல்லை யாருன்னா சவாரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே அப்புறமா யாரா புதுசாக இன்றைக்கி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நான் போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தினி என்னென்ன போகிற எவ்வளோ பேர் கஸ்டமர் பிடிக்கிறேன் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். வாங்க போயிட்டு இப்போ இங்கேருந்து இங்கே மானச ஹோட்டல்னு ஒன்று ஹோட்டல் இருக்கா, அங்கேக்கு 3 பேர் வந்திருக்காங்க. 70 rupees பேசியிருக்கேன். அங்கே போய் அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறது. அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க பிளாக்ல, தெரில இல்லையா அவங்களுக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 70 rupees earn பண்ணியிருக்கோம். இப்போ மார்னிங் வந்த உடனே இப்போ வாங்க இங்கேருந்து மெஜிஸ்ட்ரிக் கிட்ட தான் இருக்குது. அப்படியே ரோட் மெஜிஸ்ட்ரிக் கிட்ட போகலாம். அங்கே போய்ட்டு யாருன்னா ஒரு 300 600 ஒரு கஸ்டமர் உட்கார வச்சா மட்டும்தான் முடியுமே, இல்லைன்னா வாஷ் அவுட் ஆகிடும். ஹாய் மச்சி, நம்மளுக்கு இன்னொரு கஸ்டமர் கிடச்சிருக்காங்க. அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. ப்ரோ ಒಂಚೂರು கொஞ்சம் ಈ ಕಡೆ ಬಂದು ಮುಖ ತೋರಿಸ್ತೀರಾ? ಕಾಣಿಸ್ತಿಲ್ಲ, ಅಲ್ಲಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ಅವ್ರು ನಮ್ಗೆ ಇನ್ನೊಂದು ಕಸ್ಟಮರ್ ಸಿಕ್ಕಿದ್ರು. ಬನ್ನಿ ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತೀನಿ. ಸರಿ அவங்கள விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம் வாங்க. ஹாய் மச்சிஸ், இந்த கஸ்டமர் பார்த்தா நம்மளுக்கு 100 rupees நம்ம பேசணும். 20 rupees எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது மெஜிஸ்டிக் கிட்ட இங்கே தான் 1 kilometer கூட இல்லை. சரி வாங்க. டைம் கரெக்டாக 6 o'clock. 5 மணிக்கு வந்தோம், 5:15 வந்தோம். 3/4 hour 200 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். மெஜிஸ்டிக் பையன் கிடச்சிருக்காங்க. ஹாய் போலோ हाय ब्लॉग करता है 30 days में 60,000 आउट वर्क. You coming for come I will look for my channel. That's why I'm asking you. Okay, come I will drop you. कितना देता ಈ ಕಣ್ಣಲ್ಲಿ ಇನ್ನೂ ಏನೇನು ನೋಡಬೇಕು ஆட்டோ தருத்தி நீங்கள் ಹೋಗ್ಬಿಡೋಣ. ಹಾಯ್ ಮಚೀಸ್, நம்மளுக்கு புது கஸ்டமர் கிடச்சிருக்காங்க. ಅದು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು 30 ದಿನ 60 ಸಾವಿರ ಎಫ್ಟಿ ಹೊಡಿಬೇಕು ಅಂತ. ನನ್ನ ಕೈ ದುಡಿಯೋಕೆ ಆಗ್ತಾ ಅಂತೀನಿ. ಇವತ್ತು 2 ದಿನ ಏನು ತಾತ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿದ್ದೀರಾ? ಬಾಯ್ತು ಮಾತಾಡಬೇಕು. ಅಲ್ಲಿ ತಾತ ನೋಡಿ ಮಾತಾಡ್ತಿದ್ರೆ ಸೈಲೆಂಟಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಜನಗಣ ಮನ ಸಾಂಗ್ ಹಾಕೋದಾರ ನೋಡ್ತೀರಿ. ಒಂದು ಹೇಳ್ತೀರಿ ஆயிட்டு பண்ணி இல்லை பண்ணி தருತೀನಿ. வாங்க நம்ம போய் வண்டியை தந்தாங்க கூட்டு போகலாம். 150 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு மேலே 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கலாம், கொடுத்தா வாங்கிக்கலாம். இல்லைனா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வந்த கஸ்டமர் விடக்கூடாது, அதனால தான். நம்மளுக்கு 170 கொடுத்தாங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு யஷ்வந்த்புரம் வரைக்கும் நம்ம அண்ணாங்க வந்து இருக்காங்க. ஹாய் ப்ரோ,
ಅದು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ 30 days 60,000 ಹೆಂಗ್ ಅರ್ನ್ ಮಾಡೋದು ಅಂತ. ಅದಕ್ಕೆ ಇವಾಗ ಕಸ್ಟಮರ್ ಎಲ್ಲ ಬಂದವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಸ್ಕೊಂಡು ನಂಗೆ ವಿಡಿಯೋ ತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದಕ್ಕೆ ನೀವು ಬಂದ್ರಲ್ಲ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಸ್ತಿದ್ದೀನಿ. ಅಣ್ಣ ನೀವು ಆಟೋ ಓಡಿಸ್ತೀರಲ್ಲ ಅಣ್ಣ? 30 ದಿನಕ್ಕೆ ಓಲಾ ಊಬರ್ ಇಲ್ಲದೆ 60,000 ದುಡಿಯೋಕ್ಕಾಗುತ್ತಾ? ಕಷ್ಟಪಟ್ರೆ ಏನ್ ತಾನೇ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಏನಣ್ಣ ಕಷ್ಟಪಟ್ರೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಇವತ್ತು ಅಣ್ಣ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಅದು ನಿಜ ಮಾತು ಅಣ್ಣ. ಈಗ ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಆಟೋರ್ದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ ಆಗಲ್ಲ ಅಂತಿದ್ರು. ನೀವು ಹಿಂಗೆ ಸ್ವಲ್ಪ ಮೋಟಿವೇಶನ್ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ಕಷ್ಟಪಡ್ಬೇಕು. ಕಷ್ಟಪಟ್ರೆ ಏನ್ ತಾನೇ ಆಗಲ್ಲ, ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಮಾಡ್ಬೋದು. ಕಷ್ಟಪಟ್ರೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಆಗ್ಬೋದು ಅಂತವ್ರೆ. ನಾವು ಕಷ್ಟಪಡೋಣ, ನಮ್ಮ ಚಾಲೆಂಜ್ ನ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡೋಣ. ಬನ್ನಿ ಹೋಗೋಣ. நம்ம அண்ணாங்க இப்போ வந்தாங்கல்ல, அவங்க எங்கே போயின்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலஞ்ச் முடிஞ்ச மேலே எங்கே போகிறோம், கும்பமேளா, மகா கும்பமேளா. அங்கே அவங்க இப்போவே போயின்னு இருக்காங்க. அதுவும் காரில் போயின்னு இருக்காங்களாம். நம்ம போகலாம் ட்ரெயினில். அதுவும் டிக்கெட் வர புக் ஆகலப்பா. ஜென்ரலில் போனோம். அந்த ரெஸ்ட்டில் அப்பா நெஞ்சாலே பயமாகுது. 44 கோடி பேர் வராங்க அந்த இடத்துக்கு. அதுவும் ட்ரெயினில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு இன்றைக்கே சத்தியமாக தெரியல. உண்மையாக சீன் ஆனால் என்னன்னா அவர்கிட்ட போய் டிவா போக பார்க்குறோம். 104 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது அது. நம்ம இப்போ போயிட்டு நம்ம பார்க்கணும்னு நினச்சிக்கோ, நெக்ஸ்ட்டு நான் செத்துட்டு மேலே கூட என் பசங்க போய் பார்க்கணும். அது மாதிரி 104 வருஷம் பண்ணுறோம். நம்ம ஏன் மிஸ் பண்ணோம்? நம்ம செத்துட்டு மேலே மிஸ் பண்ண முடியுமா? என்னவே ஆனாலும் போகிறோம். அந்த திருவேணி தண்ணியில் குடிக்கணும். மறுபடியும் பெங்களூருக்கு வரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அண்ணா எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தானே கேட்குறீங்க. நம்ம அண்ணாங்க இங்கே வந்து 180 ஆகுது. நான் எதுவும் பேசவே இல்லை அவங்ககிட்ட. இங்கே வந்துட்டு நானே தர வாப்பா அப்படின்னாரு. இங்கே வந்து 150 ரூபா கொடுக்குறேன், இருந்தால் 50 ரூபா சேஞ்ச் கொடுக்குறது. ஆனால் ஏன்னா அப்படின்னு அப்புறமா 200 நீ சரி வச்சுக்கோ அப்படின்னு. நான் இன்னும் 50 ரூபா கேட்டேன், தரல. சரி 200 கொடுத்தாரு அவர். சரி வாங்க அப்படியே எங்கள் யஷ்வந்த்புரம் அப்படியே போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்தால் கஷ்டம் சார். அப்போ நம்ம ஆயாங்களாம் இங்கே பூ வச்சு நின்றுனாங்களா, அதுக்காக விடுப்பா அப்படின்னாங்க. சரி விட்டு மேலே ஆயா எவ்வளோ சொன்னீங்க? 60 ரூபா சொன்னீங்களா? யூடியூப்பில் வருவீங்க நீங்கள், யூடியூப்பில். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். சிஸ்டம் இருக்காங்க யூடியூப்ல வருவாங்க அப்படின்னா அது சொன்ன சேலஞ்ச் பண்ணிருக்கேன். வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பண்ணிருக்கேன். அதுக்காக கேட்டேன் நான் உங்களை. எனக்கா லாபம் இல்லை. உங்களை மாதிரி எல்லாருக்கும் நான் யாருக்கும் தெரியும். சமுதிரம் சரி வாங்க அவங்கள போய் விட்டுட்டு அப்பா கண்டினியூ பண்ணுறேன். ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ண நம்ம அவங்க அப்புறம் ஃபுல் சந்தோஷமாக இருக்கும். பத்ராவதிக்கு போயின்னு இருக்காங்க அவங்க. இந்த பூங்களை இருக்குன்னு 2 பேர் எப்படி தூக்கி போவாங்கன்னு தெரியல. சரி ஆயாங்க நம்மளுக்கு 60 rupees கொடுத்தாங்க. 60 ரூபா. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே யஷ்வந்த்புரம் இல்லைன்னா கஸ்டமர் கிடைக்கிறாங்க பார்க்கலாம். ஹாய் மச்சீஸ், நம்ம இன்னொரு அண்ணாங்க வந்திருக்காங்க. இப்போ இங்கே வந்து அது என்ன ஏரியா ஏதோ சந்திரா, காவல்வி சந்திரா பேர் இருக்கு. எனக்கு நான் வாயில வரல. இப்போ நம்ம அங்கே போயின்னு இருக்கோம். 170 பேசியிருக்காங்க. போய் அவங்களை விட்டுட்டு வர பண்ணாங்களே விட்டேன். நம்ம அண்ணாங்க பார்த்தா நம்மளுக்கு 170 rupees கொடுத்தாங்க. இப்போ இங்கே வந்து எனக்கு வழி தெரியலப்பா. ஏதோ சந்தோவில் வந்துட்டு இருக்கேன். அப்படியே முன்னால் போகலாம். அப்படியே இருந்தால் கிடச்சிச்சுன்னா அப்படியே அவங்ககிட்ட அப்படியே வழி கேட்டுன்னு போயினே இருக்க வேண்டியது தான். சரி வாங்க நெக்ஸ்ட் சம்பாரி என்னன்னு வந்து நேற்று நம்ம 12 மணி வரைக்கும் பண்ணி 800 ரூபா சம்பாரித்தோம். இப்போ நம்ம டைம் எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்போ அவங்ககிட்ட கேட்டப்போ 7:30 மணி. நாங்கள் சரி 8 மணியே வச்சுக்கோங்கப்பா. காலத்தில் 8 மணிக்கு நம்ம 800 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். அது 8 மணிக்கு 5 மணிலேருந்துனா 5, 6, 7, 8 3 ஹவரில் 800 ரூபா சம்பாரிச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம. ஓகே வாங்க இன்னும் டைம் இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ அதோட சம்பாதிக்கலாம். ஏன்னா நம்ம ஜாஸ்தி சம்பாரிச்சதுக்கு நம்ம சேலஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அதனால தான். ஹாய் மச்சீஸ், நம்மளுக்கு இப்போ ஒரு சவாரி கிடச்சிச்சு. இந்த ஸ்கூலுக்கிட்ட ட்ராப் பண்ண வந்த பிரசிடென்சி ஸ்கூலாம் 50 ரூபா கொடுத்தாங்க. வீடியோ பண்ணலாமான்னு கேட்டேன். அவங்க ஸ்கூல் பசங்க 2 பேர் லேடிஸாக இருந்தாங்களா. வேணாம் அப்படின்னாங்களா. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இது பண்ணுறது வந்துருக்காங்க. 50 rupees கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ முன்னால் போகலாம். எங்கே இருக்குன்னே தெரியலப்பா. அப்படியே சுற்றின்னு போக வேண்டியது தான். அப்படியே அவங்களே கூட்டு போய் நம்ம இன்னொரு தெரிஞ்ச மாதிரி ஒரு இடத்துல விடுவாங்க. அங்கேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிறது. போய் சாப்பிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வீடியோ வேறு எடிட் பண்ணோம். சாயங்காலம் 6 மணிக்கு வீடியோ போஸ்ட் பண்ணோம் நேற்று. வாங்க புதுசாக இருந்தால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல். அப்போ தான் நம்ம இன்னும் 28 days என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வரும். ಮೆಜೆಸ್ಟಿಕ್ ಇರೋದು ಹಿಂಗೆ ರೇಸ್ ಕೋರ್ಸ್ಗೆ ನಮ್ಮ ಬ್ರದರ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದಿರ್ಕಾಂಗ. ಜುಡಿಷಿಯಲ್ ಏನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಅದಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಬಂದಿದ್ದಾರಾ? ಓಕೆ ಅವ್ರ ಮೀಟಿಂಗ್ ಐತೆ ಅದು ಹೋಯ್ತವ್ರೆ. ಅವ್ರು ಹುಷಾರಾಗಿ ಮೀಟಿಂಗ್ ಮುಗಿಸ್ಕೊಬರ್ಲಿ. ನಾವು ಚಾಲೆಂಜ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡೋಣ ಬನ್ನಿ.
ஹாய் மச்சிஸ், இப்போ ஒரு 60 ருபீஸ் அர்னிங்ஸ் ஆயிடுச்சு. வாங்க இப்போ அப்படியே வீட்டு சைடு போகலாம். வீட்டு சைடு போகிறப்ப 6 நிமிஷம் தான் பண்ணலாம். அப்படின்னா வீட்டுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு ஒரு 11 மணிக்கு வரலாம். ஓகேவா? இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்க 50 ருபீஸ். இப்போ பண்ணிவிட்டு இப்படியே லெஃப்ட் எடுத்துன்னு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெடியாக வரலாம். ஹாய் மச்சி, நம்ம சாப்பிட்டு இப்போ தான் வந்தோமா. இப்போ தான் ஒரு கஸ்டமர் வந்தாங்க. இங்கே காந்தி ஸ்கூல் ஸ்ரீராம்புரத்தில் ட்ராப் பண்ண மாதிரி இருக்குது. அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எதுனா சவாரி வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆண்டி தான் வந்துருக்கு. ஹாய்க்கா. நான் 30 டேஸ்க்கு 50,000 எப்படி பண்ணுறதுக்கு ஒரு வ்ளாக் பண்ணியிருக்கேன். ஏன்னா 30 டேஸ் 50,000 சம்பாதிக்க முடியும். நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆகாதுன்றீங்களா? அவங்க ஆகாதுன்றாங்க. நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனாலும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண ஆகாது எதுவுமே இல்லை இல்லையா? வாங்க நம்ம அக்கா வாங்க ட்ராப் பண்ணிவிட்டு அக்கா கண்டிப்பாக நம்ம அக்காங்களே இங்கே காந்தி ஸ்கூல்கிட்ட ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம அக்கா அங்கே 40 ருபீஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இங்கேருந்து கிட்ட மினிமம் தான் அவங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரி வாங்க இப்போ நம்ம முன்னால் போகலாம். இப்படிக்கா போனால் அப்படி மந்திரி மால் கிட்டே போனால் எதுனா கிடைக்கும். எதனா ஒரு லாங் கிடைக்கணும். ஏன்னா இப்போ தான் வந்தேன்னா கரெக்டாக 1000 ருபீஸ் ஆயிருக்கு. இப்போது இல்லை 1000 ருபீஸ் 2 ருபீஸ் கம்மியாக இருக்குது. சரி வாங்க போகலாம். இன்னும் நம்ம 1500 சம்பாதிக்கலாம் வாங்க. உடனே நம்மளுக்கு இங்கே கஸ்டமர் கேட்டாங்க. நம்ம அண்ணாங்க ஒரு ஆய்ச்சல். இப்போ நம்ம அண்ணாங்க இங்கே ரேஸ் கோர்ஸ் கிட்டே போகணுமா. அவங்ககிட்ட ரேஸ் கோர்ஸ் கிட்ட விட்டு இங்கேருந்து ரேஸ் கோர்ஸ் ஒரு 80 ருபீஸ் ஆகும் ப்ரோ. இந்த மாதிரி நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். 20 ருபீஸ் 50 ருபீஸ் தரீங்களா? ரேடி தரீங்களா? சரி அவங்க 80 ரூபா தராங்களாம். அவங்கள அங்கே விட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ தான் என் ஃப்ரெண்டு முறுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தானா. அவன்கிட்ட பேசினே இருந்தால் எங்கள் அண்ணா வந்துட்டு வரையா பாடினாரு. நான் வரேன் அப்படின்னு. சிவா ரேஸ் கோர்ஸ் போகலாம் அப்படின்னு. நாங்கள் ரேஸ் கோர்ஸ் போயிட்டு வந்துட்டு குதிரை மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுவாங்க விட்டு நெக்ஸ்ட் அங்கே ஒரு ஆர்டர் பிடிக்குன்னு அப்படியே வந்துனே இருக்கும். ஹாய் மச்சிஸ், நம்ம அண்ணாங்க இப்போ ரேஸ் கோர்ஸுக்கு ட்ராப் பண்ணிட்டோம். நம்ம அண்ணாங்களாம் அந்த ரேஸ் மேலே பெட் கட்ட பண்ணியிருக்காங்கப்பா. நான் கேட்டேன் என்ன அண்ணா ரேஸ் கோர்ஸில் பெட் கட்ட பண்ணிருக்கலாம் அப்படின்னு. பின்ன எதுக்குப்பா ரேஸ் கோர்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னு இருந்தாங்களா. சரி அது எப்படி நான் கொஞ்சம் எனக்கும் சொல்லிக் கொடுங்கண்ணா அப்படின்னு. வேணாம் கற்றுக்காமல் இருக்கிறதே நல்லது, கற்றுக்காதே அப்படின்னு இருக்காங்க. கற்றுக்கிறதுல பெட்ஸெல்லாம் ஆட மாட்டேன். ப்ளீஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்லையே சொல்லுங்கண்ணா அப்படின்னு. தம்பி இப்போ டைம் இல்லைப்பா உள்ளே விட்டுன்னு இருக்காங்க. நானும் போய்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் எப்போ நான் மாட்டினா நான் சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. அவர் நெக்ஸ்ட் டைம் நம்மளை எப்போ பார்க்குறது, அவர் நம்மளுக்கு எப்போ சொல்லித்தர்றது, அதெல்லாம் விட்டு நம்ம சேலஞ்சு பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி வாங்க நம்ம விட்டு இங்கே முன்னால் வந்தவொடனே நம்மளுக்கு அக்கா கிடைச்சாங்க. இவங்களை போதீஸ் கிட்ட ட்ராப் பண்ண போயிட்டு போதீஸ் கிட்ட போய் ட்ராப் பண்ணலாமா. எது பண்ணி போதீஸ்க்கு துணி இருக்கா? துணி எடுக்கிறதுக்கு இல்லை, ஆஃபீஸ் போயிருக்கிறேன். ஹைலைட் பண்ணியிருக்கீங்களா? நான் போதீஸ் கிட்ட போன முன்னாடி கல்யாணத்துக்கு துணி தான் எடுக்க பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிக்கிறேன். இல்லை இல்லை இல்லை. சரி அப்படியே ராய் சொல்லுங்கக்கா. ஹாய். ஓகே வாங்க நம்ம அக்காவை போதீஸ் கிட்ட ட்ராப் பண்ணிட்டு ஹாய் மச்சிஸ், நம்மளுக்கு அக்கா 50 ருபீஸ் கொடுத்தாங்க. இங்கே வர ஃபுல்லு டிராஃபிக் கேட்டு இருக்கா. இந்த டிராஃபிக்கில் போன டைம் ஆகிடும்ப்பா, ஆஃபீஸில் திட்டுவாங்கப்பா, நான் நடந்துனே போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஏறி நடந்துனே போயிட்டாங்கப்பா. இங்கே பாருங்க ஃபுல்லு டிராஃபிக், பின்னாலேயும் ஃபுல்லு டிராஃபிக் தான். அதனால தான் அக்கா இறங்கி போயிட்டாங்க. சரி வாங்க நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணலாமா ரைட் எடுக்கலாமா. ரைட் எடுத்தால் மெஜிஸ்டிக் சைடு போனால் ஆர்டர் தான் கிடைக்கும். வாங்க மெஜிஸ்டிக் சைடு போகலாம். கஸ்டமர் எல்லாம் கிடைக்கிறாங்களா பார்க்கலாம். பண்ணுறோம், சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோ எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. இவன் என்னடா பச்சை படை போட்டு வேலைக்கு பண்ணிக்கிறான் அப்படின்னு யோசிக்குவாங்க. ஆனால் நான் எதுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் மச்சிஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஜாஸ்ரலிக்கு போன மாதிரி இருக்குது. அவங்க ஜாஸ்ரலில் விட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஹாய் மச்சிஸ், கஸ்டமரை கூட்டு வந்து இப்போ இங்கே ட்ராப் பண்ணுறப்ப தான் சொன்னாங்க இங்கேருந்து கொஞ்சம் எலங்காக்கு போன மாதிரி இருக்குது, அங்கேயே வரியா அப்படின்ட்டு. சரி அமௌண்ட் எவ்வளோ இருக்குது செக் பண்ணி சொல்கிறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஓகே செக் பண்ணு அக்கௌண்ட் ஒன்று நீயே வாடின்ட்டு. இங்கே இதில் ஓலாவில் பார்த்தா 420 சம்திங் காமிச்சின்னு இருக்குது. அவங்ககிட்ட சொல்லலாம் இப்போ இங்கே வந்து இதுக்கு ஒரு 110 அது ஒரு 400 அக்கௌண்ட் ஒன்று டோட்டலாக சேர்த்து 1000 ருபீஸ் 1100 கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரே வாட்டி இங்கே 2200 ரூபாய் ஆகிடும். ஜாலியாக அவ்வளோ தூரம் போய்ட்டு வந்துட்டு அப்பமா என்ன சம்பாதி அடிக்கலாம். கேட்கலாம் இருங்க, இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஜாலி. ஏன்னா போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஒரே கஸ்டமர்லேயே 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா 110 ரூபா வாங்கிக்கின்னு வாபஸ் போக வேண்டியதுதான். சரி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு.
இங்கேருந்து வீட்டாண்ட மறுபடியும் விட்டு அது எவ்வளோ தெரியுமா 360 ரூபா என்ன இருந்துச்சா. அவங்களால அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏடிஎம் மிஸ்டேக் அப்படின்னாங்களா. சரி நானும் வந்த கஸ்டமர் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே எவ்வளோ தரீங்க நீங்கன்னு கேட்டேன். 500 ரூபா தரேன் நாங்கள் ஆச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்காரச்சிக்கினேன். அவங்க வீட்டாண்ட போய் விட்டு மேலே ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு கேட்கணும். வேறு என்ன பண்ணுறது, வீட்டு ரிட்டர்ன் வச்சுக்கோ, சும்மா சுற்றி நாட்டு கட்டினா ரொம்ப லேட்டு. அதனால் ஒரே கஸ்டமரில் 500 ரூபா டோட்டல் 620 ரூபா இந்த கஸ்டமர்கிட்ட வந்துருக்கு. அந்த 50 ரூபா கொடுத்து 620 ரூபா ஆகும். 50 ரூபா கொடுத்தா சொல்கிறேன், அவங்க வீட்டை டோட் மேலே காசு தருவார், எவ்வளோ கொடுத்தாருன்னு சொல்கிறேன். ஓகேவா, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அவங்க கஸ்டமர் இன்னும் வரல, வந்த மேலே கண்டினியூ பண்ணுறது. கஸ்டமர் நல்லா சாணக்கியாக ஆகிறான்ப்பா. அங்கே போய் ஏடிஎம் கார்டு கெச்சிக்குது, என்றைக்காவது கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து 700 ரூபாய் இருந்து 500 ரூபா பேசினாங்க. ஓகே நான் 500 ரூபா வாங்கிக்கினேன், இன்னொரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கூட நாங்கள் டிராஃபிக் லோட் பண்ணுறதுக்கு ஜோப்பில் வச்சுக்கினேன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு. இந்த மாதிரி கஸ்டமர் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, கொஞ்சம் படான்னு விட்டா நானும். சரி வாங்க அப்படியே போகலாம். என்ன ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, தமிழ் கன்னடா தெலுங்கு. ஹாய் மச்சீஸ், இங்கே நான் பண்ணாங்க அவங்க விட்டு வந்துட்டு மேலே எங்கே 4 5th கிளாஸ் விட சொன்னாங்க, 50 ரூபா தர சொன்னாங்க. சரி நம்ம போய் அப்படியே அவங்களை விட்டுட்டு அப்படியே மாவுடி மச்சி நம்ம அண்ணா நம்மளுக்கு இப்போ 40 rupees கொடுத்தாங்க. ரொம்ப ಥ್ಯಾಂಕ್ಸ್ண்ணா. ನೀங்களாம் இந்த மாதிரி ಸಪೋರ್ಟ್ பண்ணாதான் என்னால். ಖಂಡಿತ ಒಳ್ಳೆ ಟ್ರಾವೆಲಿಂಗ್ ಮಾಡಿದರೆ, ಒಳ್ಳೆ ಪೇಮೆಂಟು ತಕ್ಕನಂಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಕೇಳಿದ್ದಾರೆ, ನಾವು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು, பாய். ஹாய் மச்சீஸ், ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. இப்போ போய் எங்கள் அண்ணன் சர்க்கிளில் விட்டுட்டு மறுபடியும் வீட்டை போய்ட்டு எங்கள் மம்மிக்கு சாவி கொடுக்கணும். இப்போ எங்கள் மம்மி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போய் சாவி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஹாய் மச்சீஸ், இப்போ உட்காந்துருந்தாங்களே நம்ம தம்பி அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 50 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க இப்போ எங்கள் மம்மி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் சாவி கொடுக்கலாம் போய்ட்டுனா. ஹாய் மச்சீஸ், நம்ம காத்தாலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா 1820 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். சரி அப்படியே சாவி கொடுத்துட்டு போகலாம் வந்தாலே அப்படியே எங்கள் மம்மிகிட்ட காசை கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியே தான் காசு ஓ இந்த 1300 ரூபாய் இருக்குது. இன்னும் மிச்சம் காசு அப்பமா தரேன். சேஞ்ச் என்ன கஸ்டமர் கிட்ட தரணும். நேற்று 2000 ரூபாய் கொடுத்து இப்போ 1300 ரூபாய் கொடுத்துருக்கேன். மிச்சம் தரேன். ஓகே, இன்னும் நம்ம 200 ரூபாய் சம்பாதிச்சா இன்றைக்கி 2000 ரூபாய் ஆகிடும். ஆனால் நம்ம இன்னும் ஜாஸ்தியாக சம்பாதிக்கணும். போயிட்டு சாப்பிட்டு பசி எடுத்துப்போ அப்படியே சாவி கொடுத்துட்டு சாப்பிட்டு போகலான்னு வந்து சாப்பிட்டு லேட்டாக டீ கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு லைட்டாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு இப்போ 7 மணி ஒரு 7:30 மணி அந்த மாதிரி கிளம்பலாம். ஓகே, வீட்டில் கஸ்டமர் கிடைச்சாங்க. இப்போ அப்படியே அவன் போய் விட்டுட்டு 80 ரூபாய் கொடுத்து நடி பார்க்குறாங்க. ಇದಕ್ಕಿಂತ ಇನ್ನೇನು ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. இந்த கஸ்டமர் நம்மளுக்கு இப்போ 80 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ இனிமேல் பண்ணுறது வீடியோ பண்ண முடியாது, ஏன்னா இருட்டாயிருச்சு இல்லையா, எனக்கு சரியாக கிளாரிட்டி கூட இருக்காது. அதனால இனிமேல் பண்ணுறதெல்லாம் இந்த எக்ஸலில் போட்டுன்னு லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறப்ப எவ்வளோ நம்ம டோட்டலாக அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் லாஸ்ட்டு கிளிப் எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகேவா, ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் நைட். அதுக்கு மேலே கொஞ்சம் பேசிக்கிறேன். நம்ம Day 2 சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு Day 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம 30 days 60K சேலஞ்சில் நம்ம Day 2 எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு அவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்கல்ல. நானே குஷியாயிட்டேன். நம்ம Day 2 அர்னிங்ஸ் எவ்வளோ தெரியுமா? 2590 rupees. 2600 rupeesக்கு 10 rupees கம்மி. நேற்று விட இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இந்த சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம், வின் பண்ணுவோன்ற நினைக்கிறவங்க எல்லாருமே தம்ஸ் அப் சிம்பிள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாருன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களை Day 3 சந்திக்கிறேன். ஓகே, பாய்.